ஸோ சோனோமீட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏசி மெயின்ஸ் பவர் சப்ளையோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். டு டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி மெயின்ஸ் சப்ளை பை யூஸிங் சோனோமீட்டர். இதுக்கான அப்பேரட்டஸ் என்னென்ன அப்படின்னா, சோனோமீட்டர், போர்டு, ஸ்லாட்டட் வெயிட்ஸ், பார் மேக்னெட்ஸ், நைஃப் எட்ஜஸ், மீட்டர் ஸ்கேல். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, n is equal to 1/2L into root of T/m. அதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். n is frequency, L length of the vibrating loop, T tension, G acceleration due to gravity, mass applied to the string, linear density of the material. இது capital M. R-ன்றது radius of the wire, ρ-ன்றது density of the wire. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பார்க்கலாம். அதாவது இந்த போர்டை எடுத்து வச்சு மேக்னெட்டை வந்து நார்த்து டு சவுத்து இருக்க மாதிரி வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் அந்த பாயிண்ட் வச்சது நார்த்து, பாயிண்ட் இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்கிறது சவுத் சைடு. ஸோ ஆப்போசிட் போல்ஸ் இருக்க மாதிரி வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த வயரில் கொடுக்க போகிறோம். ஸோ இது 50 கிராம் வெயிட்டு. இனிஷியலாக 50 கிராம்லேருந்து நம்ம வெயிட் எடுக்கணும். அதை அங்கே ஸ்டிங்கில் மாட்டிட்டு, இப்போது அடுத்து என்னென்னா நைஃப் எட்ஜ் வந்து எடுக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து எடுக்கணும். ஸோ ஈக்குவல் சைஸில் இல்லைன்றப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்காது, ரீடிங் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது, வராது. அதை முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்னென்னா ரெண்டு மேக்னெட்டிக் இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட வேலை என்னென்னா டைரக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து பவர் சப்ளை இந்த வயருக்கு கொடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக ஃபேஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த லூப்பை வந்து வைப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பவர் சப்ளை இப்போ கொடுக்க போகிறோம். இந்த ரெண்டு பின்னை எடுத்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிளிப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சு பார்த்து வைப்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். வைப்ரேட் ஆகுதுன்னா அந்த டிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்றத மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இனிஷியலாக 50 கிராம், தென் இன்னொரு வெயிட் ஆட் பண்ணி 100 கிராம், 150 கிராம், 250 கிராம், அதுக்கு எந்த லென்த்தில் வருது. போக போக இன்னொரு இது என்னென்னா லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர டிக்ரீஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ 50 கிராம்க்கு என்ன, 100 கிராம்ஸ்க்கு என்ன லூப்பு, அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கேஜை வச்சு அந்த வயரோட திக்னஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயாமீட்டர் கிடைக்கும், அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஸோ ஸ்க்ரூ கேஜில் ஜீரோ கரெக்ஷன் எப்படி பார்க்கணும்னா, ஜீரோவும் கோயின்சைட் ஆகணும். அப்படி ஆகாமல் இருந்தால் அங்கே எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹெட் ஸ்கேல் ரீடிங்லையும் பிச் ஸ்கேல் ரீடிங்லையும் 0 கோயின்சைட் ஆகாமல், ஹெட் ஸ்கேல் ரீடிங் வந்து மேலே 0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எரர், கீழே இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் எரர். இப்போ நமக்கு அங்கங்கே 4 இடத்துல எத்தனை வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் அளவெடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிச்சி வச்ச ரீடிங்ஸ் வந்து 0.35, 0.24, 0.30 அண்ட் 0.36. ஸோ இப்போ மீன் டயாமீட்டர் வச்சு அதை 2ஆல் டிவைட் பண்ணி ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நமக்கு லீனியர் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் கிடைக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா πr²ρ. ஸோ இப்போ அந்த r²க்காக, அந்த r தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி இது கண்டுபிடிச்சோம்.
ஸோ இப்போ நம்மளோட ஸ்க்ரூ கேஜில் நான் ஆல்ரெடி போட்டேன். 0 எரர் என்ன இருந்துச்சு அப்படின்னா இது -6. ஸோ -6 0 எரர். 0 கரெக்ஷன் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ 0 கரெக்ஷன் வந்து +6. ஸோ இப்போ டோட்டல் ரீடிங்ஸ். ஸோ ஹெச்எஸ்சியோட 0 எரர் ஆட் பண்ணி கரெக்டட் ஹெச்எஸ்சி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பிஎஸ்ஆர் ப்ளஸ் சிஹெச்எஸ்சி இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் வந்து 0.01 மில்லிமீட்டர். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி ஆவரேஜ் கண்டுபிடிச்சா டயமீட்டர், டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரேடியஸ். இந்த வீடியோ எண்டில் நான் கண்டுபிடிச்ச ரீடிங்ஸை கிளியராக கொடுக்குறேன், கடைசியாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை m = πr² ரோ அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரோ ஆஃப் த மெட்டீரியல், டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து 8500. ஸோ பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு r² வந்து 0.1862 into 10⁻³ the whole square r² என்றனால into 8500. ஸோ இப்போ அந்த பவர்ஸை வந்து -3 and 2 வந்து மல்டிப்ளை ஆகி 10⁶ -6 கிடைக்கும். பவரை எப்பயும் கேன்சல் அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணுமே தவிர சால்வ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது 925.35 into 10⁻6 வேல்யூ கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நாம் இப்போ கேல்குலேஷன் பார்க்கலாம். Tன்றது வந்து டென்ஷன். n = 1/2L into √T/m. mன்றது தான் நம்ம கண்டுபிடிச்சோம், 925.35 into 10⁻6. T = mg, g வந்து 9.8. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் 50 into 10⁻³ கிலோகிராம், 1/2 into 21.5 into 10⁻². இதுக்கான லென்த் வந்து 21.5 into 10⁻² மீட்டர். ஸோ அதுதான் 2 into 21.5 into 10⁻² √50 into 9.8 into 10⁻² divided by 925.35 into 10⁻6. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம. ஸோ இப்போ இங்கே 2 into 21.5 வந்து 43 into 10² -2 மேலே போகும்போது ஸ்கொயர் √50 into 9.8 490. அங்கே 10⁻³ தென் கீழே 10⁻6 இருக்குது, கேன்சல் அவுட் ஆகும்போது 10⁻3. ஸோ அடுத்து இந்த 10⁻ வந்து மேலே கொண்டு போகும். 490 டிவைட் பண்ணும்போது 1/43 0.232. 490/925 வந்து 0.5295. இந்த 10⁻³ மேலே போகும்போது 10³ ஸோ இந்த பாயிண்ட் வந்து முன்னாடி வந்துடுது, 0 போயிடுது. ஸோ அதுக்கு ரூட் எடுக்கும்போது 23.011. அண்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 10² எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தால் 53.38 Hz. ஸோ சிமிலர்லி 100, 150, 200க்கெலாம் நம்ம கேல்குலேஷன் கண்டுபிடிச்சி போட்டோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 5 கண்டிஷனுக்கும் கண்டுபிடிச்ச ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி போடணும். என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த 5 ஃப்ரீக்குவன்சியோட ஆவரேஜ் வந்து நியர்பை 50 கிட்ட இருக்கணும். ஸோ 60 போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கிடச்சிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம 5 ஃப்ரீக்குவன்சியை ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைச்சது வந்து 54.42 Hz. ஸோ 55 கிட்ட இருக்கணும், 59, 57 அதெல்லாம் போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ரீடிங் வந்து கரெக்ட், இல்லைன்னா அக்யூரேட்டாக எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுக்குறேன், கடைசியாக கொடுக்குறேன்னு சொன்னேன். இது வந்து ஸ்க்ரூ கேஜ் ரீடிங்ஸ். தென் இது அதை வச்சு லீனியர் டென்சிட்டி ஆஃப் த வயர் கண்டுபிடிச்சது. தென் இது ஃபஸ்ட்டு கேல்குலேஷன். சிமிலர்லி அந்த மற்ற 4 ரீடிங்ஸ்க்கு உண்டான கேல்குலேஷன். ஸோ இது ஃபைனல் டேபிள், ஆவரேஜ் அண்ட் ரிசல்ட்.